பாய் சந்தோஷ், நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன? சும்மா 4 வாளி சால்னா, முடிஞ்சா ஒரு பக்கெட் பிரியாணி. ஏடா பிரியாணியா? இதுக்கு முன்னாடி காப்பி பூரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிப்பா. இப்போ அது வளர்ந்து பெருத்துருச்சுல்ல, அதான் தீனி நிறையா தேவைப்படுது. ஆ சந்தோஷ், எப்படியும் திரும்ப இங்க நான் வரமாட்டேன். கடைசியா ஒரு தடவை முட்டிக்கலாமா? சரி ஹாசினி, கடைசியா ஒரு தடவை. முட்டை முட்டை என்ன முட்டு, புளிச்ச கீரை வெக்கத்தை வெட்டு, வெட்டு வெட்டு எங்க அப்பனை வெட்டு, என் லவ்வுக்கு போட்டேன் பெரிய பூட்டு, தட்டு தட்டு அவன் மண்டைய தட்டு. அவ்வளவுதான், அதோட போயிட்டான். ஐயா என்ன எப்படி ஆகி போச்சு? என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். ஹாசினி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே பைத்தியக்காரன் மாதிரி சோகமா சுத்திக்கிட்டு இருந்தேன். சந்தோஷ், பூஜை அப்படி வைக்காதடா. ஏதோ தரைய துடைக்கிற பழைய துணி மாதிரி பூஜை வச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஆச்சு உடுக்க? அந்த மூடலத்து ஹீரோயினி போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவ பேர் என்ன? ஷாலினியா? ஷாலினிங்கிறது சச்சின் படத்துல வர ஹீரோயினிப்பா. நம்ம ஹீரோயினி பேர் ஹாசினி. ஹாசினி. ஹாசினியோ இல்ல புகா பூசடியோ, அந்த நூடுல்ஸ் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாத சந்தோஷ். நான் தான் உனக்கு மூடலத்து இட்லி மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்ல, அதை கல்யாணம் படிக்க சந்தோஷ். எனக்கு அந்த இட்லி எல்லாம் சுத்தமா பிடிக்காது சந்தோஷ். உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஏய், நீ எங்க கடந்துட்டு வர்ற? வணக்கம்டா மாப்பிள்ள, சமய கட்டில இருந்து. ஏடா மாப்பிளையா? அட அதை விடுங்க, உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு? பிடா தெரியாம இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு கிடாதா? ஆமா. என்ன என்னடி? வேண்டாம், அப்புறம் நான் ஏதாச்சும் பாடிட போறேன். நம்ம பிள்ளைய பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? வீட்டுல இருக்கிற மாதிரியே வெளியில இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டு வாசப்படியை தாண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? செருப்பு மாட்டுவேன். வேண்டாம், வாயை கலப்பாதீங்க, அப்புறம் அனுரிச்சு பாட்டு ஏதாவது பாடி விட்டுருவேன். சரிடி, நீயே சொல்லு, என்ன பண்ணுவ? நடு ராத்திரியில செவரேறி குதிப்பேன். அப்ப இந்த பச்சை கலர் பேண்ட் அப்படிதான் கிழிச்சுச்சா? சும்மாவே டர்ரு பொருள் விட்டு இருக்கிற பேண்டெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல இது வேறயா? அது மட்டுமா, கண்ட நாயோட சண்டை போடுவேன். என்ன நாய் கூட சண்டை போறாடா? ஓ, இந்த நாய் சண்டை போடுறதுனால எல்லா திருநாய் சேர்த்து என்ன துரத்துதா? ஏய் கேட்டா, நாய் கூட சண்டை மட்டும் போட மாட்டேன், அந்த நாயவே. அம்மா ப்ளீஸ் வேண்டாமா. நாயவே? அந்த நாயவே தூக்கி வந்து சோறு போட்டு வளர்க்குறேன். என்ன, இந்த நாய்க்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், இதுல இந்த நாய் இன்னொரு நாய்க்கு சோறு போட்டு வளர்க்குதா? அட ஆமாங்கறே. என்னடி ஆமாங்கற அடையறேட்டு புள்ளை இப்படி வளர்க்கறது? இது மட்டும் இல்லங்க, ராத்திரி வெளியில போயிட்டு குடிப்பேன். என்ன குடிப்பானா? குடிச்சிட்டு ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, உன் குரல் செலனா கோமஸ் மாதிரி இருக்குமா, ப்ளீஸ்மா சொல்லாதம்மா. குடிச்சிட்டு அதான் குடிப்பான்னு சொல்றேன்ல, அது பத்தாதா உங்களுக்கு? அத குடிச்சா எனக்கு எப்படி பார்த்தோம்? எனக்கு வாய் கொடுத்தாதானே தெரியும், எனக்கு 10 ரூபா பத்தாதானே. ஐயோ இந்த சுங்குடி சுப்பிரமணியம் வேற. அம்மா நீங்க பொறுமையா இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன். அப்பா எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா. அதைத்தானடா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா தப்பும் ஓ மேலதான். உனக்கு அழகான ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அதை கல்யாணம் பண்ணிக்க, இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். என்னது ஆடங்கொப்பேன் நானே? என்ன கொழுப்பு இருந்தானே இப்படி சொல்லுவேன்? இது சரி விட்டு வராது. ஐயோ இல்லடி, நான் அப்படி சொல்ல வரல. இரு, இப்போ உனக்காண்டி ஒரு சாயாபிங்கிற சாங் ஒன்னு பாடுறேன். சத்தடா நீ. ஐயோ எல்லாம் ஹாரிஸ் பாட்டு பாடாலே காது தாக்காது, இதுல அபியங்கர் பாட்டு வேறயா? வேறாட்டி விட்டுரு. இதே காடு பாடு ஓசைய நிக்காதே, கரக்கத்தும் 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 இனி ராகே கேதே ராக்காயி காத்தாயி, கரக்கத்தும் கரக்கத்தும் இனி காது கேக்காதே, கரக்கத்தும் 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 கரக்கத்தும். ஐயோ வெறி புடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளே. ஏய் சந்தோஷ், என்னடா இதெல்லாம்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஏன்டா அப்படி பண்றீங்க எல்லாரும்?
எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. என்ன? எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அதையாடா திருப்பி நின்னுட்டு சொல்லிட்டு இருக்க? இப்படி நின்னாத்தான் பொசிஷன் கரெக்டா இருக்கும். ஓ சரி, இப்ப நேரா நின்னுட்டு சொல்லு. எல்லா தப்பும் நீங்க தான்ப்பா பண்ணீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீங்க பண்ணது எல்லாமே தப்புதான். சும்மா சும்மா தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதடா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட போறேன். ஓ உங்களுக்கு இப்ப அதான் முக்கியமா? போதும்பா, சின்ன பிள்ளையில இருந்து நீங்க எனக்காக பண்ணது எல்லாம் போதும், நான் இழந்ததும் போதும். அப்படி என்னடா இழந்த? நீதாடா டர்ரு புருடு விட்டு எல்லா பேட்டையும் கிழிச்ச. ஐயோ நான் அதை சொல்லலப்பா. ஹஹா ஹாசினி இந்த வீட்டுல இருந்தப்ப என்ன இருந்துச்சோ, அவ போனதுக்கு அப்புறம் என்ன இல்லையோ அதைத்தாப்பா நான் இழந்துட்டேன். அவ போனதுக்கு அப்புறம் என்னடா இல்ல? ஓ ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாளா? அடியே என்னடி இதெல்லாம்? வேண்டாம், அப்புறம் நான் ஏதாவது பாடிட போறேன். ஐயோ வேணாடு, பாடி பாடியே ஆளுகளை பாடி ஆக்கிடுவோம் இருக்கு. சரி நீயே சொல்றா, என்னத்த நான் இழந்த? இன்னும் புரியல உங்களுக்கு? சந்தோஷம்ப்பா, சந்தோஷத்தை தான்ப்பா இழந்துட்டு நிக்கிறேன். என்னடா சொல்ற? நீ சந்தோஷமா இருக்கிறது தாண்டா உனக்கு சந்தோஷம்னு பேர் வச்ச. அந்த பேர் வச்சதுனாலயோ என்னமோ நான் சந்தோஷமாவே இல்லப்பா. அப்படின்னா இனிமே உன் பேரை சோகம்னு மாத்திருவோம். இனியாச்சும் நீ சந்தோஷமா இருக்கியான்னு பாக்குறேன்டா. இனிமே அவன் பேர் சந்தோஷ் கிடையாது, ஷோகேஸ். ஷோகேஸ் சுங்குடி சுப்பிரமணியம். என்ன ஷோகேஸா? என்னங்க பேரு இது? ஷோகேஸ் டிவி யூனிட்னு பின்ன வேற என்ன பண்ண சொல்றேன்? என்ன நல்லதுக்காக தான் பண்றேன். அதத்தான் பண்ண வேணாங்கிறேன். நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க இதுவரையும் பண்ணதெல்லாம் எனக்கு பண்றேன் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதாட்டா பண்ண? என்ன பண்ணல? எனக்காவது கேரம் போர்டு விளையாடுறத கூப்பிடுவீங்க, நானும் ஆசையா வந்து உட்காருவேன். ஆனா என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு உங்க காகினா போட்டு நீங்களே ஜெயிச்சுட்டு போயிருவீங்களேப்பா. அது தெரியாம போட்டா, கோச்சுக்காதடா. அது மட்டுமா, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது மொக்க ரீல் அனுப்புவீங்க, அதை அனுப்பிட்டு சந்தோஷ் உனக்கு ரீல் அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சரி என்ன கர்மமா போய் பார்த்து தொலைவேன்னு உள்ள போனா ஆல்ரெடி எனக்கு முன்னாடி லைக் போட்டிருக்கோம். எப்படான்னு பார்த்தா என் அக்கௌண்ட கூட நீங்க லாகின் பண்ணி நீங்களே லைக் போட்டிருப்பீங்கப்பா. அது கூட பரவாயில்ல, என் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த வடக்காண்டிகளோட ரீலுக்கெல்லாம் லைக்க போட்டு எல்லாருக்கும் காட்டி கொடுத்து எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா எல்லாரும் என்ன பார்த்து. சரி அது கூட தொலைதுட்டு விட்டுறலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல காலை வணக்கம், இன்று வைகாசி விசாகம், சிரிக்கிறாங்கப்பா எல்லாரும் என்ன பார்த்து. அது வந்து என் பிறந்த நாளுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு ஒரு போட்டோ ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தீங்களே, 2 சிங்கத்துக்கு நடுவுல என் மூஞ்சிய வச்சு டிம் டேவிட் மாதிரி பண்றீங்களேப்பா. சிரிக்கிறாங்கப்பா எல்லாரும் என்ன பார்த்து. டேடி எல்லாம் ஜோக் போட்டாலே எவ்வளவு சிரிக்க மாட்டான், இதுக்காவது சிரிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுறான். ஆமா அப்படியே சந்தோஷப்பட்டுட்டாலும் எனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்கப்பா, ஃப்ரெண்ட்லியா இருங்கப்பா என்கிட்ட. இதைத்தான நான் ராணுவ கிட்ட சொல்லுவேன். சொல்லுவீங்க ஆனா இருக்க மாட்டீங்க. என்னைக்காவது ஃப்ரெண்ட்லியா என் கூட உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கீங்களா? பாத்தியா நாயா கொஞ்சம் வாயா டக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா. ஆனா இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கும். கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம அம்மாவை கூட கத்திட்டப்பா. அதுல இருந்தா உங்களுக்கு ஒரு காதே கேட்கறது இல்ல. ஏடா அவதோட பாட்டு பாடி எல்லாரும் காதையும் ஒப்பேத்துவா, நீ அவ காதையை ஒப்பேத்திட்டியா? சூப்பரா, இதுக்காக உனக்கு என்ன வேணா பண்ணலாம் கேளு. இப்படா உனக்கு அந்த கிரிஞ்சி ஹீரோட தானே வேணும், போ கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷம் பாரு. அப்பா நிஜமா சொல்றீங்க? இல்ல பிராக் பண்ண சாவு. இருந்தாலும் இப்ப கூட என்ன நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறானு. இப்ப அவட்டா கால் பண்றது? ஹலோ, நான் சுங்குடி சுப்பிரமணியம் பேசுறேன். யார் பேசுறது? சம்பந்தி நான் தான். சொல்லுங்க சம்பந்தி. ஒண்ணும் இல்ல சம்பந்தி, உங்க வீட்டுல ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? அதுக்குள்ள இங்க நடந்த விஷயம்லாம் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சா? அத என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? சம்பந்தி ஆட்டோ பல்லு விளக்கலையா, அதனாலதான் அது மஞ்சளா இருக்காமல்ல. ஐயோ ஆண்டவா, ஐயா இன்னுமாயா இதை நடத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்காகவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாயா? சரி நீங்க போன வைக சம்பந்தி ப்ளீஸ். சோகேஷ், நீ அந்த புடைய கல்யாணம் பண்ணிக்கடா. என்ன மறுபடியும் பிராங்க? இல்ல நிஜமா தான்டா சொல்றேன். இந்த சம்பந்திக்காரன் இருக்கானே, அவனோட மூமெண்ட்லாம் காலத்துக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியாதுடா. அதனால நீ இந்த புடைய கல்யாணம் பண்ணிக்க போ, சந்தோஷமா இரு. வாவ்
சரினி சப்பை சரினி சப்பை சரினி சப்பை சரினி சப்பா கல்லுப்பாதனி 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 சாரி கல்லுப்பா கறி மசாலா மசாலா. என்னவே எங்க அப்பா என் லவ்வுக்கு ஓகே சொன்னாலும் அங்கே எனக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குல்ல, பாவம் அது என்ன பண்ணுச்சு. அதுகிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு போனேன். அடே வாங்க மாப்பிள்ள வாங்க. நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? உங்க அப்பாவையும் கூட்டி வந்திருந்தீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பூமர் போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். சரி பரவாயில்ல, நீங்களாவது வந்தீங்களே. எம்மாடி இங்க வா, மாப்பிள்ள வந்திருக்காரு பார். வாங்குங்க. வந்துட்டேன். சரி சின்ன சிறுசுங்க ஏதாவது கிரிஞ்சு போட்டுக்கிட்டுருங்க. நான் போயிட்டு சம்மந்திக்கு போன போட்டு ஏதாவது பூமரை போடுறேன். அது அங்கிள், நான் உங்கள்கிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்ட என்ன மாப்பிள்ள? அது அந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன மாப்பிள்ள மென்னு முழுங்கிட்டு இருக்கிய? என்ன வரதட்சணையை பத்தி எதுவும் பேச வந்தீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் நீங்க இல்ல. அதை பத்தி கவலையே படாதீங்க. எனக்கு அப்புறம் என் சொத்து பூரா என் மவளுக்கு தான். அப்படியா? இது நல்ல ஆஃபரா இருக்கே. பேசாம ஹாசினியை கழட்டி விட்டு இந்த பிள்ளைய பிடிச்சிடலாமா? ஆனா என்ன, சொத்தை விட அதிகமா கடன் தான் இருக்கு. ஐயா இதுக்கு ஹாசினி அப்பாவே தேவலாமே. குடிச்சாலும் அறநிலையத்துறையில வேலை ஆக்குறாரு. கோயில்ல புளிச்சோறு போட்டாலும் பொங்கச்சோறு போட்டாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துடும். என்ன மாப்பிள்ள என்ன யோசிக்கிறிய? அது ஒன்றும் இல்லை மாமா, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் தான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்கள்ட்ட பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? நீங்களும் யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆனா அது இல்ல மாப்பிள்ள, இது வேற விஷயம். அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க கேட்போம். ஆட்டோ பல்லு விளக்கலையா, அதனாலதான் அது மஞ்சளா இருக்கு. ஐயோ தெரியாம இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஏமா நீயாவது நான் சொல்றத கேளுமா. தெரியுங்க, எங்க அப்பா சொல்லிருக்காருங்க. அப்படியா? என்ன சொன்னாரு? ஆட்டோ பல்லு வளர்க்கலையாம், அதனாலதான் அது மஞ்சளா இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாருங்க. என்னன்னு குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் இருக்கே. மாப்பிள்ள ஆட்டோ பல்லு விளக்கலையா, அதனாலதான் அது மஞ்சளா இருக்கா. இந்த காமெடியை நினைச்சு நான் டெய்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. விளங்கிரும். இப்பதான் புரியுது எங்க அப்பாவோட கஷ்டம். சரி நான் விஷயத்துக்கு வரேன். இந்த காமெடி ஒரு பிள்ளை உங்கள்ட்ட சொன்னச்சுல்ல, அது யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஏதோ ஹாசினியோ பூசணியோ சொல்லுவீங்களே. ஆமா அந்த பிள்ளைதான். ஹாசினி. அந்த பிள்ளைய நானும் லவ் பண்றோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த பல்லு விளக்காத ஜோக்குக்காக அந்த பரட்ட மண்டைய லவ் பண்றீங்களா? மாப்பிள்ள என் பிள்ளைக்கும் ஜோக்கெல்லாம் தெரியும் மாப்பிள்ள. பல்லு விளக்காத ஜோக்கு என்ன, குளிக்காத ஜோக்கு சொல்லவா? என்ன குளிக்காத ஜோக்கா? ஏன் ஆயோ, பல்லு விளக்காத ஜோக்குக்கே பல நாளா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதுல குளிக்காத ஜோக்குன்னா அதை நீனே சொல்லிட்டு நீனே சிரிச்சுக்கிட்டு இருப்ப. நான் வரப்பா. ஐயோ மாப்பிள்ள, இத கேட்டுட்டு போங்க மாப்பிள்ள. ஆட்டோ பல்லு விளக்கலையா. Forgive us for the delay, but we brought the party today. Yes, we